தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நமக்காக ஒரு பாலம் பிறந்துள்ளார். அன்புக்கு உரியவர்களே, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்ற முதுமொழியால் உணவின் முக்கியத்துவத்தையும் பசியின் கொடுமையையும் நாம் உணர முடிகிறது. நம் கடவுள் வானத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உணவு கொடுத்து கடவுளாக திருவிழியா விளக்கி சொல்கிறது. இவ்வாறு அன்றாட உணவை அவருடைய கிருபையால் பல வழிகளில் நாம் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி சொல்வோம். நம்மோடு என்றும் பிரசன்னமாகி தம்மையே உணவாக்கி நமக்கு ஊட்டமளிப்பவர் நற்கருணையாளர். அவரை முதல் முறையாக எங்கள் உள்ளங்களில் வரவேற்க நாங்கள் இன்று பாக்கியம் பெற்றுள்ளோம். இது எங்கள் வாழ்வில் நாங்கள் மறக்க முடியாத நாள். அவர் எங்களை எப்போதும் தம் சொந்தத்தில் நெருக்கமாக வைத்துக் கொள்ளுமாறு அவருக்கு பிரியமாக நாங்கள் எப்போதும் வாழ வேண்டும் என்றும் எங்களுக்காக ஜெபிக்க உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி நிறைவேற்ற இருக்கும் நம் பங்கு தந்தை அவர்களையும் முதல் திருவிழத்தில் உட்கொள்ள இருக்கும் சிறுவர் சிறுமியர்களையும் எங்கள் பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் நம் பங்கு குடும்பங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உண்மையில் இன்று நம் உள்ளங்களில் வந்து பாலன் இயேசு பெறுவதற்கு இந்நற்செயல்கள் வழிவகுக்கும். இறைமகனின் அன்பின் பகிர்வாம் இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் இளையர்கள் போல் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடி குளமாற கலந்து கொண்டு இறைமகன் பாலன் இயேசுவின் அருளை பெற்றிடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதன் தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தி எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா ஆண்டவரின் வாக்களித்த மீது மெசியா இவற்றை பற்றி பெரும் வேண்டுதல் செய்த பதிவுகளை காணலாம். ஆண்டவரின் செய்தியை அறிவித்த வருவோரின் பாதங்கள் மலையின் மேல் எத்தனை அழகாய் இருக்கின்றன என்று வருணிக்கும் எசாயா இடையர்களை எண்ணிதான் இப்படி சொல்லியிருப்பாரோ. ஆண்டவர் வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர், பிற இனத்தரும் இதை காண்பர். எசாயா தரும் வாசகத்தில் இருந்து பயிற்சியை நாமும் நம் உள்ளத்தில் பதிய வைத்து அதற்கு செவிமடுப்போம். மனுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுளின் அளிக்கும் மீட்பை காணும். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52 7 மற்றும் 10. நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றன. அவர்கள் அக்களித்தே ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாலினங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தன் தூய வேதத்தினை திறந்து காட்டியுள்ளார். மனுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுளின் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் விளக்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உலகிற்கு
ஒரு பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஞாயிறை நீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். ஞாயிறை நீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கும்பிடை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ஆசிரியர் இயேசுவின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கின்றார். இறைவாக்கினர் மூலம் பேசி வந்த கடவுள் தன் மகன் மூலம் நம்மிடம் பேசியுள்ளதையும் அவர் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். வானதூதர்களை விட மேன்மையானவர் என்று அவரின் மாட்சியை எடுத்துரைப்பதையும் அறிய இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. பலமுறை பல வகையில் முற்காலத்தில் இறைவாக்கினர்கள் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாளில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரே எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் அளித்தார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாசிமையும் சுடரொளியாக அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கிய இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்றார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரிட சிறந்த பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவரை விட இவர் மேன்மையடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் இவரிடமாவது, நீர் என் மைந்தர், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன், என்றும் நான் உன்னை தந்தையாயிருப்பேன், இவர் எனக்கு மகனாயிருப்பார் என்று எப்போதாவது கூறியுள்ளார். மேலும் அவர் தம் முதற் பெயரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் இவரை வழிபடுவார்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ்ந்தது நமக்கு புனித நாள். பிற இனத்தாரே வருவீ, இறைவன் மலரடி தொழுவீ. ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 5 மற்றும் 9 தொடக்கம் 14 இறுதியாக. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆன்மக விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ரொம்ப நெருக்கமான அந்த பக்கத்தை எடுத்துவாங்க. நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பெயர் என்ன தெரியாது? நம்முடைய மறை மாவட்டத்தின் பெயர் என்ன? பட்டுக்கோட்டையா? தஞ்சாவூர். ஓலை எழுத வர்றாங்கல்ல நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும், அது மேல எழுதணும், பெயர் எழுதணும், பங்கு எழுதணும். பங்கு என்னன்னு கேட்டாவே ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, அப்புறம் ஆதரவு கொடுப்பாங்க. மறை மாவட்டம் அப்படி என்னன்னு கேட்டா யோசிப்பாங்க. நிறைய பேர் தஞ்சாவூர் கரெக்டா சொன்னது கிடையாது. மறை மாவட்டம் என்றால் என்ன என்றே தெரியாமல் நாம் நிறைய பேர் இருக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பெயர் என்ன? ஏதாவது சாக்லேட் சொல்றதுக்கு மறை மாவட்டத்தினுடைய பெயர் என்ன? தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூர் மறை மாவட்டத்தினுடைய தலைவர் பெயர் என்ன? நான் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தலைவர் பெயர் கேட்கல, தஞ்சாவூர் மறை மாவட்டத்தினுடைய தலைவர் பெயர் என்ன கேட்கிறேன். ஆமா, அவர் யாரு? உங்க
சொல்லுங்க மாமாவா? ஆயர் ஆயர் சகாயராஜ், அப்படிதானே? ஆயர்த்தி சகாயராஜ். ஆமா, இன்றைக்கு நம்முடைய மறைமாவட்டத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா அவர் சொன்னா போதும், அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்படி ஒரு மாடலாவிய அதிகாரத்தை தாய் திரு அவை அவருக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு ஆயர் நினைத்தால் மறை மாவட்டத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். ஆக இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா, ஆயர் ஒரு கருத்து சொல்றார் அப்படின்னா, ஆயருடைய கருத்து வெல்லுமா என்னுடைய கருத்து வெல்லுமா? ஆமா. இப்ப பட்டுக்கோட்டை மறைவட்டம் வருது. நாங்கள் குருக்கள் எல்லாம் அடிக்கடி கூடி சில விஷயங்களை பற்றி சிந்திப்பது உண்டு, முடிவு செய்வது. கடைசியில மறைவட்ட அதிபருடைய முடிவுதான் இறுதியானது. யாருடைய முடிவு இறுதியானது? மறைவட்ட அதிபருடைய முடிவு. அவர் அந்த முடிவை ஆயரிடமிருந்து பெற்றிருப்பார். ஆயர் சொல்லியிருப்பார், இப்படி இப்படி செய்ய, இப்படி இப்படி செய்ய, இப்படி இப்படி செய்ய. சோ இந்த மறைமாவட்டத்தினுடைய எந்த மூளை முடுக்கிலும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது யாருடைய விருப்பத்தின்படி இருக்க வேண்டும்? யாருடைய விருப்பத்தின்படி இருக்க வேண்டும்? ஆயரவர்களுடைய விருப்பத்தின்படி. அதுதான் ஒரு மறைமாவட்டம். அப்பொழுதுதான் ஒரு மறைமாவட்டம் சிறப்பாக செயல்பட முடியும். அதற்காகத்தான் திருத்தந்தை வழியாக தூய ஆவியானவர் அவரை நம்முடைய மறைமாவட்டத்திற்கு ஆயராக தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம ஆயர்களை எலெக்ஷன் வச்சு எடுக்கிறது கிடையாது. திருத்தந்தை தான் கர்தினால்மார்களால், அதுவும் அந்த கர்தினால்களாக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டவர்கள். எனவே எலெக்ஷன் வச்சா 1000 பாலிடிக்ஸ் வரும் தெரியும். அதனால்தான் திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு மறைமாவட்டத்திற்கும் உள்ள ஆயரை தேர்ந்தெடுத்து அவரை நியமிக்கிறார்கள். நியமித்து அந்த திருத்தந்தையின் சார்பாக இந்த மறைமாவட்டத்தை ஆள்வதற்குரிய அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கிறார். ஆக இதையெல்லாம் செயல்படுத்துறது என்ன? அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை, வெரி குட். அவ்வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை அது செவி வழியாக நாம் சில சமயங்களிலே பெற்றுக்கொள்வதுண்டு, சில சமயங்களில் பேப்பர் வழியாக பெற்றுக்கொள்வதுண்டு. அதை ஒரு ஆணையாக அதை தட்டச்சு செய்து கையொப்பமிட்டு வழங்கினால் அது சட்டமாகிவிடும், அது செயல்பாட்டுக்கு வந்துவிடும். ஆக நமக்கு வார்த்தை வழியாக எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு காதுக்கு வருகின்றன. நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று. அதே போன்றுதான் தொடக்கத்திலே தந்தையாம் இறைவன் வார்த்தை வழியாக நம்மோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தார். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. நான் சொல்லலாம், நீங்க முடிக்கணும், அதுதான் சொல்றது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. ஆமா. ஆக வாக்கு என்றால் வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து வருகின்ற புறப்படுகின்ற வார்த்தை. ஆக இந்த ஆண்டவருடைய வார்த்தை யார் வழியாக தொடக்க காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டது? யாராவது சொல்லுவாங்களா? ஆண்டவருடைய வார்த்தை. இப்ப இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள், பல ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலே கிடந்தார்கள். அவர்களை எல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விருப்பம் கொண்டார். யாருடைய தலைமையிலே அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது? வெரி குட். ஆக மோசேயுடைய தலைமையிலே அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. எனவே மோசேக்கு இறைவன் சொல்லுகிறார் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த மோசே தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார். ஆக ஆண்டவரின் வாக்கு யார் வழியாக வெளிப்படுகிறது? மோசே வழியாக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே மக்களோடு பல்வேறு கால சூழ்நிலைகளிலே மோசே இருந்தான், இறந்தான். பிறகு எத்தனையோ இறைவாக்கினர்கள் வந்தார்கள், இறந்தார்கள். எனவே இவர்கள் எல்லோரையுமே தந்தையாம் இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய வாக்கை இவர்கள் வாயிலிருந்து புறப்பட செய்து அது மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், அது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காக
இந்த இறைவாக்கினர்களை எல்லாம் அவர் தேர்ந்து கொண்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்களை இறைவன் தாமே தேர்ந்து கொண்டு மக்களை வழிநடத்த ஒரு மாபெரும் வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அந்த இறைவாக்கினர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் நற்செய்தியில பார்க்கிறோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. யாரால் உண்டாயின? கடவுளால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி, அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அடுத்ததுதான் முக்கியம். இப்படி வாக்கு வழியாக, வார்த்தை வழியாக மக்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் கடவுள் தந்தையாம் இறைவன் அனைத்து மனிதரை ஒளிவிக்கும் உண்மையான ஒளியை நமக்கு அனுப்புகிறார். உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தால் உலக அவரால் தான் உண்டானது என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் கடைசியிலே ஒரு வாக்கு சொல்றார் பாருங்க. அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் சொன்னேன், கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னேன். நம்முடைய பெற்றோர் போன்று கூடி வாழ்ந்து இயேசு கருவாக உருவாகவில்லை. அதுதான் அவங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவர் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர் அல்ல இயேசு, மாறாக கடவுளால் பிறந்தவர். அதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தியிலே யோவான் நமக்கு எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த கடவுளால் பிறந்தவர் தான் இதோ இங்க இருக்கிற பாலன் இயேசு கிறிஸ்து. வாக்கு மனிதராகிறார். அதுதான் ஆக தொடக்கத்திலே வார்த்தையாக இருந்த இறைவன், தொடக்கத்திலே வார்த்தையாக இருந்த இறைவன் இங்கே மனிதராக அவதரித்திருக்கிறார். எனவேதான் அந்த மனிதராக அவதரித்த அவருடைய மகன் இயேசுடைய பிறப்பு இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நமக்கு தெரியும், நம்மளாம் கிறிஸ்துமஸ்னா எப்ப ஸ்டார் போடுவோம், எப்ப போடுவோம்? டிசம்பர் பிறந்த உடனே என்ன செய்வோம்? ஸ்டார் வீட்டுக்கு முன்னாடி தொங்க போடுவோம். ஆனால் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே பெரிய பெரிய ஷாப்பிங் மால், பெரிய பெரிய கடைகளுக்கு முன்பாக ஒரு 50 அடி 100 அடி உயர கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்பார்கள், குடி வைப்பார்கள். ஆக பாருங்கள், இந்த உலகமே பல மாதங்களுக்கு முன்பாகவே அவரை கொண்டாட தொடங்கி விடுகிறது. அவருடைய பிறப்பை கொண்டாட தொடங்கி இருந்தது. காரணம், வார்த்தை வடிவிலே இருந்த நம் ஆண்டவர் மனித வடிவிலே நமக்காக பிறக்க போகிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகத்தான் இது போன்ற பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை பல நாடுகளில் நம்முடைய மக்கள் வெளிப்படுவதை பார்க்கிறோம். அது இந்தியாவிலையும் தொட்டியிருச்சு. ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக தஞ்சாவூர்ல ஒரு ஜவுளி கடைக்கு போயிருக்கு. அது கிறிஸ்தவர் நடத்தும் கடை அல்ல, சென்னை சில்க்ஸ். உங்களுக்கு தெரியும், மணிமண்டபத்துக்கு பக்கத்துல. அங்க உள்ள போனா எல்லாமே நம்ம பாட்டு பாடி, சாமி பாட்டு, நம்ம பாட்டு, கிறிஸ்துமஸ் பாட்டு, வரிசையா ஒரு 5-6 பாடல்கள் நம்முடைய பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் அங்க பார்த்தா எல்லாமே வேற்று மத சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அங்க ஒருத்தர் கேட்டேன், என்ன இது கிறிஸ்தவ பாடல்களை ஒளிபரப்புவது இல்லை என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னாங்க, இது எம்மதமும் சம்மதம் என்று நினைக்கிற ஒரு கடை. எனவே அந்தந்த சீசனுக்கு இப்போ முஸ்லீம்கள் பண்டிகை என்றால் முஸ்லீம் பாடல்கள் அதிகமாக இங்கே ஒளிபரப்புவோம், இந்துக்கள் பண்டிகை என்றால் இந்து சமய பாடல்களை நாங்கள் ஒளிபரப்புவோம். இப்பொழுது கிறிஸ்துமஸ் வருகிறது, எனவே கிறிஸ்து பிறப்பு பாடல்களை நாங்கள் இந்த கடையிலே இது ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று பல
பிற சமயத்தார் நடத்துகின்ற கடைகளிலும் சரி, கடை தொகுதிகளிலும் சரி, ஷாப்பிங் மாலிலும் சரி கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கப்படுகிறது. அப்ப யாருடைய மனதையோ அது ஊடுருவுகிறது இந்த செயலை செய்வதற்கு என்றால் அதுதான் வாக்கு மனிதராக பிறந்திருக்கின்ற இயேசுவனுடைய ஆற்றல், அதுதான் அவருடைய செயல்பாடு. ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு மனிதனையும் அது நெருடிக்கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தை, அவருடைய செயல்பாடு, அதை இயேசு இயற்கிற மனிதராக பிறந்த இறை மகனுக்கு இந்த உலகிலே இருக்கின்ற செல்வாக்கு யாருக்குமே இல்லை. அவருக்கு இருக்கின்ற பக்தர்கள் யாருக்குமே இல்லை. அவருக்கு இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் யாருக்கும் இல்லை. மாடனை கொடியேறி அவர் பிறந்தார். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிறக்கல, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவர் பிறக்கல. ஆடு மாடுகள் குடியிருக்கிற மாட்டு தொழுகை கூடத்திலே அவர் பிறந்தார். அப்படி பிறந்த அந்த சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை பாருங்கள். அதுதான் இறை மகனுக்குரிய ஆற்றல். அது நமக்கு இவரிலே இறைவன் இருக்கிறார் என்பதற்கான சான்று. எனவேதான் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இவரை யாரும் அழிக்க முடியாது. இவர் நமக்காக தன்னையே அழிப்பார், ஆனால் உயிர்ப்பார். உயிர்த்து நம்மோடு என்றும் வாழ்வார். அவருக்கு முடிவே இராது. அதற்கு பிறகு அவருக்கு அழிவு என்பது கிடையவே கிடையாது. எனவேதான் அவருடைய பிறப்பை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது, நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இன்று வாக்கு மனிதராக பிறந்த பாலன் இயேசுவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே அவர் தன்னுடைய உடலை ரத்தத்தை நமக்கு உணவாக கொடுத்து சென்றார். வாழ்வு தரும் உணவாக, நம்மை வழிநடத்தும் உணவாக, நம்முடைய ஆன்ம உணவாக, நம்மை நல்வழிப்படுத்துகின்ற உணவாக, நல்ல மனிதர்களாக மாற்றுகின்ற உணவாக நமக்கு கொடுத்து சென்றார். அந்த உணவை முதலாக பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய பிள்ளைகள் 10 பேர் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்று நம் ஆண்டவர் உடலோடும் இரத்தத்தோடும் இவர்களுடைய உள்ளத்திலே குடிபுகவிருக்கிறார். எனவே இன்று முதல் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறப் போகிறார்கள். இவர்களுடைய உள்ளத்திலே செல்ல போகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும், நல்ல முறையிலே நல்ல கல்வியை கொடுத்து ஒவ்வொருவருடைய எதிர்காலமும் மிகச்சிறப்பாக அமைய வேண்டும். அவர்கள் நாட்டிற்கும் இந்த ஊருக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் பயனுள்ளவர்களாக திகழ வேண்டும். இன்னும் இவர்களுக்கு என்னென்ன அருள்வரங்கள் தேவையோ எல்லாவற்றையும் பிறந்திருக்கின்ற அந்த பாலன் இயேசு கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் இருக்கின்ற
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுகளாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். திருவைக்காக ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரும் வியத்தகு ஆலோசகர் என்ற இறைவாக்கிற்கு சான்றுபவரும் எம் திருவைக்காக மன்றாடுகிறோம். எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இருள் சூழ்ந்த இவ்வுலகில் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் விண்மீன்களாக திகழவும் நற்செய்தியின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டவும் தேவையானவர்களை பொழிய வேண்டும் என்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு இயேசுவே, எங்களோடு எப்போதும் தங்கி வாசம் செய்ய உண்மையே திருவுணவாக கையளித்து நற்கரண என்னும் அருட்சாதனத்தின் மூலமாக எங்களை சந்திக்க வரும் தேவனே, உம்மை முதலாக இத்திருவிருது அருட்சாதனத்தில் பெறவும் எங்களை ஆசீர்வதியும். இத்திரு உணவால் நாங்கள் ஆன்ம நலமும் இடமும் பெற்று போதனைகளை நாங்கள் வாழ்வாக்கவும் உமது சாட்சிகளாய் இவ்வுலகில் ஒளியாகவும் உப்பாகவும் செயல்படவும் தேவையான வரங்களை கத்தருமாறு இறைவாவுமை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இன்று நாங்கள் பெறும் முதல் திருவிருந்தின் பயனாக எங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்ற தெய்வீக புண்ணியங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் இதயத்தில் அனைவராக ஒன்றி வளர்ந்திட நீர் அளவிலா அருள்பொழிக்குமாறு இறைவாவுமே மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் பங்கு சமூகத்திற்காக ஜெபிக்கின்றோம். இறை சமூகத்தில் வாழும் முதியவர்கள், பெற்றோர், இளைஞர், இளம்பெண்கள், சிறியோர்கள் அனைவரையும் ஒரு திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எப்போதும் இறைவனின் பராமரிப்பிலும் நம்பிக்கையிலும் பற்றுறுதி கொண்டு மனம் நிறைவோடு வாழ்ந்து என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறி வாழ எங்கள் அனைவரையும் பக்குவப்படுத்துமாறு இறைவாவுமை மன்றாடுகிறோம். மேன்மையான மருத்துவரான என்கிறவா, குணப்படுத்த முடியாத நோயினால் துன்புற்று வாழ்க்கை மனமுடைந்து நம்பிக்கையை இழந்து வாழும் மக்களை கருணை கண்களால் கண்ணோக்கி தக்க மருத்துவராய் நீரே இருந்து அற்புத சுகமளிக்கவும், அதனால் உமது மேன்மையால் பேரன்மை அவர்கள் உணர்ந்து நம்பிக்கையை செலுத்தவும், நம்பிக்கை அவர்களில் பெருக வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் வரவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. நகங்களிலே
வல்லமை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை நீயோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பிழையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை
பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர், பேறு பெற்றோர். எங்களை கண்ணின் மணியாக கருவிலிருந்து இன்று வரை காத்து வந்து எங்களுக்கு வளர்ச்சியின் பாதைகளை ஏற்பாடு செய்து இன்று இந்த ஞான விருந்தாம் திருவிருந்தில் அமர பல விதத்தில் ஏற்பாடு செய்த எங்கள் அன்பு பெற்றோருக்கு இருகரம் குவித்து நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு நல்ல ஆசானாய் வழிகாட்டியாய் தந்தையாய் இருந்து எங்கள் பங்கையும் எங்கள் முதல் திருவிருந்து நிகழ்வுகளையும் திட்டமிட்டு வழிநடத்திய எங்கள் பாசமிகு
அறிவு பங்கு தந்தைக்கு நன்றி கூறுகிறோம். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்ற வேத வசனத்தின்படி எங்களுக்கு தெய்வ பயத்தை ஊட்டி மறை அறிவு பெற உதவிய அருள் சகோதரிகள் மற்றும் இன்றைய விழாவிற்கு உழைத்த உதவிய அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி சொல்கிறோம். இன்றைய விழாவிற்கு மெருகூட்டி எங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து எங்களுக்காக ஜெபித்த பங்கு குடும்பத்தின் பெரியவர்கள், இளையோர்கள், எங்களுடன் வாழும் நண்பர்கள், தம்பி தங்கையர்கள் அனைவருக்கும் அன்புடன் நன்றி சொல்லி முடிக்கிறோம். உலகின் எல்லைகள் அனைத்தும் நம் கடவுளின் மீட்பை காணும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் பாலன் இயேசு வழியாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ்